உலகெங்கும் உள்ள ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. ரிஷபராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டு முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. வாழ்க்கையில் எப்படியாவது உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 5 வயசில் உழைக்க ஆரம்பித்தாதான் வாழ்க்கையில் 50 வயசுலையாவது சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத முழுமையாக நம்பி அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருங்க? நம்ம ரிஷபராசிக்காரங்க தான். எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க, மாடு மாதிரி உழைக்கிறான்ப்பா. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க தான். உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் வரைக்கும் உழைச்சாச்சு. இப்போ வரைக்கும் வெளியே சொல்கிற மாதிரி ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதுதான் ரிஷபத்தோட இப்போதைய நிலை. ஆனால் இருந்தாலும் நானா அதுவான்னு பார்த்துட்றேன்ப்பா, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உழைப்பை கைவிடாத உயர்ந்த உள்ளம் கொண்ட ரிஷப ராசிக்கு இது மட்டுமா? சாதுரியமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க, நிதானமாக செயல்பட்டு நினச்சதை அடையக்கூடியவங்க, வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடியவங்க, துணிச்சலோடு செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே ஈஸியாக நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குதுங்கிறத மாதிரி இவங்களை பற்றி பேசினா ரொம்ப நிறைய பேசலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீருங்க. 100க்கு 100% ரிஷபராசியோட வாழ்க்கை நிலை மாறப்போகுது, உயரப்போகுது. பொதுப்படியாக சொல்லணும்னா எல்லாருமே நல்லா இருக்குங்க, எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. மக்கள்கிட்ட நல்ல பணப்புழக்கம் இருக்குது, சுய ஒழுக்கம் இருக்குது, நிம்மதி இருக்குங்க, வேலை வாய்ப்பு பெருகும். குறிப்பாக சட்ட ஒழுங்கு சீராக இருக்கும். காவல்துறை, இராணுவம் இவங்களுடைய கை மேலோங்கும். தீவிரவாதிகள் எல்லாருமே ஒழிக்கப்படுவாங்க. எல்லா விதங்கள்லையுமே செல்வ செழிப்பு உண்டாகும். சரி, எல்லாருக்கும் ஓகேமா? குறிப்பாக ரிஷபராசிக்கு எப்படி காலகட்டம் இருக்குன்னு கேட்டானா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாங்க. ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு நன்மை கொடுக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் அமையுங்க. ரொம்ப நாளாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். குரு பகவானால் பெரும் அளவில் பணம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால தான் நான் முன்னாடியே சொன்ன கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு 10 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? 10 நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு இப்போ லிஸ்ட்டு போட்ட மாதிரி சொல்லட்டுங்களா? முதல் விஷயம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது விஷயம், தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். 3வது விஷயம், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையுங்க. 4வது விஷயம், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லை, படிப்பு விஷயமா இல்லை, நல்லா சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு போகணும்னா கூட சரி, வெளிநாட்டு யோகம் இருக்குங்க. 5வது, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றி இருக்கும். 6வதா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சாதகமாக நடக்கும். சொல்லப்போனால் பொற்காலன்னே சொல்லலாங்க, பொன்னான ஆண்டுன்னே சொல்லலாங்க. 7வது விஷயம், நீங்கள் எத்தனை பேருக்கு ரொம்ப இடைஞ்சல். 7வது விஷயம், நீங்கள் எத்தனை நாளாக எந்த காரியத்தை எடுத்தாலுமே அதற்கான பலன் உங்களுக்கு சுத்தமாக கிடச்சிருக்காது, அங்கீகாரமே கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்கள் மட்டும் அல்லாமல் வெகுமதியும் பல மடங்கு பெருசாக கிடைக்குங்க. 8வது, இந்த வருஷத்தில் சனி பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரிங்க, பெரும்பாலான யோகத்தை அள்ளி தான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது 9வது விஷயம், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது, முன்னேற்றத்தை கொடுக்க போகுது.
10வது விஷயம், நிதி ரீதியாக உங்கள் கை வலுவாக இருக்குங்க. பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயர்வு அடைய போகுதுங்க. சொல்லப்போனால் நல்ல வசதியான, சௌகரியமான, ஆடம்பரமான, நேர்த்தியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு ரிஷபராசி கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, பல மடங்கு அதீத பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். நகை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, திடீர்னு லாபம் கிடைக்கும், திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களை நீங்களே யோசிப்பீங்க, சாமி ஒருவேளை நம்ம புக்கை புரட்டுறதுக்கு பதிலாக கடவுள் வேற யாராவது புக்கை எடுத்து வச்சுட்டு புரட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ரிஷபராசி சொல்லி பேர் எழுதிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா நம்மோட சிலபஸ் தான் ரொம்ப டஃப்பாச்சே. நமக்கெல்லாம் நல்லது நடந்தால் எப்படி, இந்த அம்மா வேற என்னமோ நமக்கு அதிர்ஷ்டங்குது, யோகங்குது, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்மளாம் வேண்டாமா அப்படின்னு எல்லாம் சில பேர் வந்து யோசிப்பீங்க. தாராளமாக நம்பலாங்க. 100க்கு 100% கடவுளினோட அனுகிரகத்தினால நல்லா இருக்க போகிறீங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே மாற்று வழி பிறந்திருக்குங்க. ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்க. கடகடன்னு ரிஷபராசிக்காரங்களுக்கான பொது பலனை சொல்லட்டுமா? சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே வசதியாக இருக்க போகிறீங்க. பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே திருப்தி இருக்க போகுதுங்க. எல்லா விதங்கள்லையுமே வளர்ச்சி தான். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், பணம் அப்படிங்கிறது பல வகையில் உங்ககிட்ட வந்து சேரும். இதனால் உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்கக்கூடியவங்க இது வரைக்கும் உதவியோ ஒரு உயர்வான பதவியோ ஊதியமோ கிடைச்சிருக்காது. ஆனால் இனி ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் வந்து பெரிய அளவுக்கு லாபம் இருக்குங்க, முன்னேற்றம் இருக்கும். புரியுதுங்களா? சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, ரெண்டுமே தொழில் ரீதியாக உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க, அரசாங்க துறையாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சுமூகமாக இருக்க போகிறீங்க. இப்படியெல்லாம் மனுஷனுக்கு வந்து ஏகபோக வாழ்க்கை அமையுமான்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது. தொழில் ரீதியாக, வணிகம் ரீதியாக திடீர்னு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கும். அதன் மூலம் பல மடங்கு வருமானம் இருக்குங்க, லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர் மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு உண்டாகும். இனி வரக்கூடிய மாற்றத்தை மட்டும் கரெக்டாக ஏற்றுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பினே சொல்லலாங்க. அடுத்தது, இந்த காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்குன்னா, சுக்கிர பகவான் சாதகமான அமைப்பில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறதுனால காதல் திருமணம் கைகூடும். அதன் பிறகு இயல்பாகவே குரு பகவானும் வர்றதுனால திருமணத்தில் இருந்த தடைகள் விலகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்குங்க. நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் காதல் திருமணம் அதிகமாக நடக்குங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்குங்க. காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை விட பல மடங்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்து நீங்கள் ஒரு விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 10 குட் நியூஸ் இருக்குன்னா ஒரு 4-5 வந்து எச்சரிக்கையே இருக்கக்கூடிய விஷயமும் இருக்கு இல்லைங்களா? அப்படி நம்ம பார்த்தோன்னா, முதல் விஷயம் சோம்பலை தவிர்த்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 2வதாக உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருக்கணுங்க. 3வதாக புதுசாக சொத்து பத்து வாங்குவீங்க, நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது பேப்பர்ஸில் வந்து நம்மளே கவனமாக பார்த்து வாங்கணும். 5வது, யாருக்கும் கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி யாருக்காவது ரொக்கமாக பணம் கொடுக்குறோம், நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா ஆவணங்களை நல்லா சரி பார்க்கணும். முக்கியமாக உங்ககிட்ட வராத வந்து பார்த்திங்கன்னா இதை சரி பார்க்குறது தான். அதே மாதிரி அம்மாவோட உடல் நலத்திலையும் கவனம் வச்சுக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க, மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜம்முன்னு வாழ போகிறீங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, இந்த அம்மா எல்லாமே நல்லா தான் சொல்லுது, கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் வந்து தயக்கமாக இருக்குது, ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லிட்டீங்கன்னா அதையும் செஞ்சுட்டு திருப்தியாக இருந்துக்குவோம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி தானுங்க? அப்படி பார்க்குறப்ப நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா? சிவபெருமான். உங்களுடைய ராசி நட்சத்திரக்காரர்.
யாருங்க? சிவபெருமானினுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் தான் காளை. அவர் தான் நந்தி தேவர். அவர் மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் அதிகமாக வருதுன்னு நான் சொல்லிட்டேன். அதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், வெற்றியை நீங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற வசதி வாய்ப்புகள் பெருகணும்னு நினைக்கிறீங்களா? தினமும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கினா போதுங்க. வெள்ளிக்கிழமையில் காளி அம்மனையும் கருமாரி அம்மனையும் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க. சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சியால் சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யணுங்க. இதனால் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கக்கூடிய இடம் அந்த சின்ன சின்ன சங்கடத்தை துர்க்கை அம்மன் போக்கிடுவாங்க. குறிப்பாக பெரும்பாலான நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் எதை நினச்சும் கவலையே பட வேண்டாங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், அபிவிருத்தி இருக்குது, சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது.